Good evening, viewers. I am Jagadishan. I am working in Telima Electronics, India, Salem. I am coming from Salem. பார்த்தீங்கன்னா நான் 15 வருஷமாக நான் வந்து கம்பெனியில் தான் ஸ்டீல் ஒர்க்கிங் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97 தான் 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே எந்த ஒரு டீச்சிங்கினுடைய டச் எதுவுமே இல்லாமல் இருந்தேன். 2013 தான் +2 தமிழ் மீடியம் தான் முடிச்சிட்டேன், ப்ரைவேட்டில் முடித்தேன். அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் படித்து இங்கிலீஷ் ஃபுல்லாக பரவாயில்ல படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ இங்கிலீஷ் எடுத்தேன். அப்புறம் இங்கே வந்து செமினார் போடல, சென்னை போட்டிருந்தாங்க. நான் சென்னை இங்கேருந்து சரி இங்கே எடுக்காதனால நான் சென்னை இங்கே சேலம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். எங்கேயுமே இங்கிலீஷு கிளாஸுக்கு தரவாக எடுக்கிறதுக்கு எங்கேயுமே கிடைக்கல. நானும் இங்கேயும் அலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கே செமினார் போனேன். அங்கே போய் பார்த்தா எல்லாருமே ஃபுல்லாக லேடிஸு, எல்லாமே பாதிக்கு மேலே எல்லாம் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் நினச்சிட்டு போனேன், இங்கேருந்து போகும்போது நம்ம தான் தமிழ் மீடியம், மற்றவங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் இருப்பாங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா அங்கே என்னை விட மோசமாலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து படித்து பாஸ் பண்ணிட்டேன் பிஏ இங்கிலீஷை. செகண்ட் இயர் நம்ம வந்து லிட்ரேச்சர் அப்படின்னாவே ஓனாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து ஓனாக எழுதணும், அந்த செகண்ட் இயரில் நான் ஓனாக எழுதணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தைரியத்தை இது பண்ணிக்கிட்டு தைரியத்தை உண்டு பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாருடைய எதேச்சியாக நான் வந்து டிவியில் பாலிமர் சேனலில் நான் சேனல் மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எதேச்சியாக வந்து நான் பார்த்தேன் இவருடைய இதை வந்து. அதுக்கப்புறம் நான் பார்த்து என் பிரதர்கிட்ட கேட்டேன். பிரதர் வந்து சரி பரவாயில்ல, அவர் நல்லா எடுப்பார், ஏன்னா ஏற்கனவே வீட்டால் இருந்தார், இப்போ வந்து சொந்தமாச்சு. அவர் ஏற்கனவே நான் வீட்டால் அவர் தான் படித்தேன், நல்லா பண்ணார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இல்லை, மைண்ட் சேஞ்சு, ஃபஸ்ட்டு மைண்ட் சேஞ்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா 1 மாதம் 2 மாதத்தில் 1 மாதம் வந்து நீங்கள் வந்து என்னை சும்மா உட்காந்து பாருங்கள், வேறு ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே 1 மாதம் செஞ்சேன். அவர் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் வந்து அப்படியே நான் செஞ்சேன். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட நான் எல்லாமே எதாவது கேட்டேன். அவரும் ஓகே இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். 1 மந்த்துக்கு வந்து நம்ம அவர்கிட்ட எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா வந்து கிளாஸில் உட்காந்தாவே நம்ம பாதி இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு மைண்டு சேஞ்ச் பண்ணுறாரு, ஹேபிட் சேஞ்ச் பண்ணுறாரு. நான் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஃபுல்லாக தமிழ் அது ரொம்ப இதாகலாம் பேசுவேன். ஆனால் இப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். முக்கியம் யார் இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தா யாராவது இங்கிலீஷ் பேசினா வாயத்தை வந்து நான் பார்ப்பேன். இப்போ வந்து இங்கிலீஷ் பேசுனாங்களா, தப்பாக பேசுகிறாங்களா, ரைட்டாக பேசுகிறாங்களா, எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்பேன். அதே மாதிரி இப்போ நான் படிக்கிறதும் ஒவ்வொரு சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா என்ன வேர்பில் இருக்குது, என்ன பி வேர்பா, ரூட் வேர்பா, எந்த டென்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5 விரலில் இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது இது வந்து மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் மிராக்கிள், இங்கிலீஷ் மிராக்கிள் தான் சொல்லணும். இதை வந்து கண்டிப்பாக இனி வரும் எதிர சந்ததிக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வரணும். ஏன்னா வந்து இப்போ ஜாபுக்கு போகிறவங்க வந்து கண்டிப்பாக அதை அனுபவப்பட்டு தான் வந்து வருவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் வரணும் அப்படின்னா இப்போ வந்துடுங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 5 விரலில் இங்கிலீஷ், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இங்கே 5 விரலில் உலகத்தையே வச்சுருக்குது அப்படிங்கிறது உண்மை அது. அதனால் வந்து ட்ரை டு ஜாயின்.